பிரதர், குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் பிரதர். சொல்லுங்க. யோகா நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். நல்லா யோகா பண்ணோம். புது புது வீடியோ எல்லாம் போடுறோம், அதையும் எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பா. லிங்க் அனுப்பிடுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், அனுப்பிடுறேன். பாருங்க, வந்துருச்சு, சேனல்லே வந்துருச்சு சிஸ்டர். ஓகே சரி. ஆமா சரி, ஓகே சிஸ்டர். சரி, இன்னைக்கு வாணி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சூப்பர் வாணி சொல்லியிருக்காரப்பா, வரதானம். உங்களுக்கு ஒரு பாபா தான் உலகம்னு இருக்கணும், அப்படின்னா தான் எல்லா கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் அந்த அதை ஹிந்தியில கேட்கும்போது சூப்பரா இருக்கும் சிஸ்டர். அந்த வரதானம் எப்படி சொல்லுவாருன்னா, மேரா பாபா மேரா சம்சார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கும். ஆமா, என்னுடைய பாபா என்னுடைய உலகம் அப்படின்னு இருக்கணும் குழந்தைங்க, அப்படின்னா எல்லா கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இன்னைக்கு வரதானமா வந்திருக்கு. சூப்பர், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு உங்களுடைய கோத்ரேஜ் போட்டு எந்த ஞானத்தின் அறிவுல திறக்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு கேள்வி பதில்ல. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அது என்ன அறிவுனால, எந்த ஞானத்தினால கோத்ரேஜ் போட்டு திறக்கப்படுது அப்படின்னா, டிராமாவினுடைய ஞானத்தினால. வாசிங்க, அதெல்லாம் படிக்கலாம் நம்ம. அப்போட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்கலாம். டிசம்பர் 6, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை பாவனமாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு அப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கீங்க, எங்க இருந்தாலும் உங்களுக்கு புது உலகத்தின் நினைவு இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆத்மா பாவனமாகணும், தந்தை நினைவு இருக்கணும், புது உலகத்தின் நினைவும் இருக்கணும் புருஷோத்தம சங்கம யுகத்துல அப்படிங்கிறாரு. புருஷ ஆத்மா, ஆத்மாவை உத்தமமாக ஆக்கக்கூடிய சங்கமயுகம், புருஷோத்தம சங்கமயுகம். அப்பா கேள்வி கேக்குறாங்க, புத்தியின் பூட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார்? பதில் சொல்றாங்க, இந்த எல்லையற்ற அறிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டு விட்டது. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டோம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று அறிவற்ற பாகம் இருக்கிறது. யார் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள். முயற்சி செய்து தங்கள் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வார்கள் என்ற அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். இந்த டிராமாவுடைய பாயிண்ட்னாலதான் உங்களுடைய கோத்ரேஜ் போட்டு திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கலியுகம் 40,000 வருஷம் இருக்குது, இன்னும் சத்தியுகம் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி புத்தி இருந்துச்சு. அதான் கல் புத்தியுடையவர்களா இருந்தோம். விகாரத்துல விழுந்து விழுந்து மொத்தமா கல் புத்தியுடையவராகி இன்னும் கலியுகத்துக்கு 40,000 வருஷம் இருக்குன்னு நினைக்கும் போது முயற்சி செய்ய மாட்டோம் இல்லையா, சத்தியுகத்துக்கு போறதுக்கு தயாராக மாட்டோம் இல்லையா. அதனால டிராமாவுடைய ஞானம் இப்ப கிடைச்சிருக்குது. கலியுகம் இப்ப சத்தியுகமா மாறப்போகுது. தந்தை சங்கம யுகத்துல வந்திருக்காரு. அப்ப இப்ப நாம தங்க புத்தி உடையவரா ஆகணும் அப்படிங்கறதுக்கான முயற்சி செய்யறோம் இல்லையா. அதான் சொல்றாரு, முதல்ல கல் புத்தி உடையவரா இருந்தீங்க, இப்ப தங்க புத்தி உடையவரா ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. இது இந்த டிராமாவுடைய கரெக்டான அந்த அறிவுனாலதான் உங்களுடைய புத்தியின் போட்டு திறக்கப்படுது அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்து என்னமோ சொன்னாரே சிஸ்டர், படித்தவர்களே. ஆமா, இந்த நாடகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அழிவற்ற பாகம் இருக்குது. அதான் எப்படி சொல்லுவோம் இல்லையா, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவா இருக்குது, அந்த பாகமும் ஒரு போதும் அழியாது அப்படின்னு. அதுதான் சொல்றேன். ஆமா, ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவான பாகமும் அழியாது. அதான் சொல்றாரு அப்பா இங்கேயும், அழியாது. அப்ப போன கல்பத்துல யார் எந்த அளவுக்கு படிச்சு பதவி அடைஞ்சாங்களோ அதே போலதான் இந்த கல்பத்திலயும் படிப்பாங்க, அதே போலதான் முயற்சி செய்வாங்க, அதன்படிதான் அவங்க பதவியும் அடைவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார். எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே சத்குரு ரூபத்தில் கல்வியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எப்பொழுது தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கின்றார் எனும் பொழுது சிறு குழந்தையாக இல்லை அல்லவா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக, பெரியவர்களும் பெரியவராக இருக்கிறார். இவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை தந்தை அறிவார். நாடகப்படி வந்து எங்களை தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தூய உலகம் என்று சத்தியுகமும், அசுத்தமான உலகம் என்று கலியுகமும் கூறப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வந்து எங்களை ராவணனின் சிறையிலிருந்து, துக்கத்திலிருந்து விடுவித்து நமது சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றும் கூறுகின்றனர். 2 பெயர்களும் நன்றாக இருக்கிறது. முக்தி, ஜீவன் முக்தி அல்லது சாந்திதாமம், சுகதாமம். சாந்திதாமம் எங்கே இருக்கிறது, சுகதாமம் எங்கே இருக்கிறது என்பது குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. சொல்லிடுங்க பிரதர். தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 சம்பந்தங்கள்ல தந்தை இருக்காரு. இதை இப்ப குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க. எப்ப தந்தையானாரோ அப்ப ஆசிரியராகி கல்வியை கத்துக் கொடுக்கறாரு, சத்குருவாயி ஸ்ரீமத் கொடுக்கறாரு. இந்த விஷயங்கள்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை இப்ப குழந்தையா இல்லையா? ஏன்னா கிருஷ்ணரை குழந்தையா இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? தந்தை இப்ப குழந்தையா இல்ல, தந்தை இப்ப மிக உயர்ந்தவரா இருக்காரு. அவருக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தையா இருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் அவர் மட்டும்தான் பரமாத்மா, மற்ற எல்லா ஆத்மாக்களும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப தூய்மையற்ற உலகத்துல இருக்கோம். தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்காரு. நீங்க அப்படித்தான் வேடிட்டு வந்தீங்க. அதே போலதான் தந்தையும் தன்னுடைய காரியத்தை செய்ய வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சிஸ்டர்? அதான் ராவனுடைய சிறையில மாட்டிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்க அந்த சிறையில இருந்து விடுவிச்சு தந்தை உங்களை சாந்தி தாமத்துக்கு, சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அந்த பேர் கூட நல்லா இருக்குது பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. முக்தி, ஜீவன் முக்தி, சாந்தி தாமம், சுகதாமம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களது லட்சியம், குறிக்கோள் புத்திசாலியாவதற்கானது. புத்தியற்றவர்களுக்குத்தான் இவ்வாறு புத்திசாலியாக ஆக வேண்டும் என்ற லட்சியம், குறிக்கோள் இருக்கும். மனிதனிலிருந்து தேவதை ஆவதுதான் லட்சியம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மனிதர்களின் சிருஷ்டி ஆகும், அது தேவதைகளின் சிருஷ்டி ஆகும். சத்தியுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டி ஆகும். எனவே மனிதர்களின் சிருஷ்டி அவசியம் கலியுகத்தில் தான் இருக்கும். இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் எனில் அவசியம் புருஷோத்தம சங்கம யுகமும் இருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள், இவர்கள் மனிதர்கள். தேவதைகள் புத்திசாலிகள், தந்தைதான் இவற்றை இவ்வாறு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். தந்தை உலகிற்கு எஜமானராக உள்ளார். உண்மையில் எஜமானராக ஆவது கிடையாது, ஆனால் இவ்வாறு பாடப்படுகின்றது அல்லவா? சொல்றீங்களா பிரதர்? அந்த புத்தியற்றவர்களுக்கு தான் புத்திசாலியாகிறதுக்கான ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறாரு. தந்தை உலகத்துக்கு எஜமானரா இருக்காரு, ஆனா ஒருபோதும் அவர் எஜமானரா ஆகிறதுல குழந்தைகளை தான் எஜமானரா ஆக்குறாரு அப்படிங்கிறாரு. ஓகே வாசிங்க. தந்தை எஜமானரா கிடையாது, பாடப்படுகிறது அல்லவா? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். எல்லையற்ற சுகம் இருப்பது புது உலகில் மற்றும் எல்லையற்ற துக்கம் இருப்பது பழைய உலகில். தேவதைகளின் சிலைகளும் உங்கள் முன் இருக்கிறது, அவர்களுக்கு மகிமையும் இருக்கிறது. இன்றைய நாட்களில் 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்று தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கின்றார். உங்களிலும் வர்ச்சிக்கிரமமான முயற்சியின்படி அறிந்திருக்கிறீர்கள். நமது ஒரு கால் சொர்க்கத்திலும் ஒரு கால் நரகத்திலும் இருக்கிறது. இங்குதான் இருக்கிறீர்கள், ஆனால் புத்தி புது உலகில் இருக்கிறது. மேலும் யார் புது உலகிற்கு அழைத்து செல்வாரோ அவரையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். இதை சிவபாபா வந்து புரிய வைக்கிறார். அவசியம் ஜெயந்தி கொண்டாடுகின்றனர், ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார், வந்து என்ன செய்தார் போன்ற எதுவும் தெரியாது. கொண்டாடுகின்றனர் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். எந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு கூறப்படுகிறதோ அதை சிவபாபாவிற்கு கூற மாட்டார்கள். ஆனால் அவருக்கு ராத்திரி என்று கூறுகின்றனர். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. சொல்லுங்க. அதான் சங்கம யுகத்துல நீங்க இருக்கீங்க. புருஷோத்தம சங்கம யுகத்துல ஒரு கால் கலியுகத்திலயும் ஒரு கால் சொர்க்கத்திலயும் இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் கலியுகம் சத்தியுகத்துல இருக்குது, அதான் நரகம் சொர்க்கம் ரெண்டுலயும் இருக்குது. ரெண்டுலயும் சங்கம யுகத்துல நீங்க இருக்கீங்க. தந்தை கூட இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு. நீங்க இப்ப தூய்மையாகணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப தூய்மையற்ற உலகத்துல இருந்தா ஒரு கால் வச்சிருக்கீங்க.
இருக்கிறது கலியுகத்துலதான். ஆனா சத்தியுகத்துக்கு போறதுக்கான முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. உடல் கலியுகத்துல இருக்குது, மனம் புத்தி எப்போ எங்க இருக்கணும்? சத்தியுகத்துல இருக்கணும், இல்ல தந்தை கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் சாந்தி தாமம் சுகதாமம்னு சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் என்ன சார் சொன்னாரு? கிருஷ்ணரு அதான் இந்த ராத்திரி நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம், எதனுடைய ராத்திரி அப்படிங்கிறது தெரியல மனிதர்களுக்கு. ஏதோ ராத்திரி நேரத்துலதான் சிவ ஜெயந்தி வந்துச்சு அப்படிங்கறது மனிதர்கள் பக்தி மார்க்கத்துல சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கூட கிருஷ்ணர் ராத்திரி நேரத்துல பிறந்தாருன்னு கொண்டாடுறாங்க. ஆனா எந்த ராத்திரின்னு கேட்டா இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ராத்திரி. இரவு பகல், பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரம்மாவின் இரவு காலமான இந்த கலியுகத்தின் இறுதி நேரத்துல பிறக்கிறாங்க அப்படிங்கிறது, ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. தந்தை எப்படி அவதாரம் எடுக்கிறாரு? பிரம்மாவுடைய வந்து இந்த கலியுக இறுதியில நம்மளுக்கு ஜென்மம் கொடுத்து பிராமணர்களாக்கி நம்மள தேவதைகளா மாத்துறாரு இல்லையா, அதான அவருடைய காரியம். தூய்மையற்றவர், தூய்மையாக்கக்கூடியவர். அதான் சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா எதனுடைய அடிப்படையில கொண்டாடுறாங்கன்னு மனிதர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். கிருஷ்ணரும் ராத்திரி நேரத்துலதான் பிறக்கிறாருன்னு கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் எப்ப பிறக்கிறாரு? சத்தியுகத்தின் ஆரம்பத்துல பிறக்கல. ஆரம்பம்ன்றது லட்சுமி நாராயணன் ஆகும் போதுதான் அங்க ஒண்ணுன்னு வரும் சத்தியுகம். அதுக்கு முந்தின காலம் ஒரு 40 வருஷம் 35 வருஷம் இருக்குது இல்லையா, அதையும் இரவு நேரம் தான் சொல்ல முடியும். சத்தியுகம் அந்த இரவு நேரத்துலதான் கிருஷ்ணரும் ஜென்மம் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு இல்லையா. சின்ன குழந்தையா இருந்து கொஞ்சம் 40 வயசு வரைக்கும் வளர்ச்சி அடையணும், அப்புறமேல தானே ராஜாவாக முடியும். அதுவும் கூட இரவு நேரம் தான். அதனால விளக்கம் எல்லாம் நல்லா கரெக்டா சொல்லியிருக்காங்க, அர்த்தம் எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா எதுக்காக சிவராத்திரியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ராத்திரி நேரத்துல கொண்டாடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு. அற்புதம். இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் முதல் இடைக்கடையை அறிவீர்கள். யார் கல்பத்திற்கு முன் படித்தார்களோ அவர்களே இப்பொழுதும் படிப்பார்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அவ்வளவுதான் முயற்சி செய்வார்கள் மற்றும் அவ்வாறே பதவியும் அடைவார்கள். உங்களது புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். பிறகு நீங்கள் அவ்வாறே வீழ்ச்சி அடையவும் செய்கிறீர்கள். தந்தை புரிய வைத்திருக்கிறார். மனித ஆத்மாக்கள் அனைவரும் மாலை அல்லவா, அனைவரும் வரிசைக்கிரமமாக வருகின்றனர். ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று எந்த நேரத்தில் யார் என்ன பாகம் நடிக்க வேண்டும் என்பது கிடைத்திருக்கிறது. இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை தனது சகோதரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். பிறகு நாம் நமது சகோதரர்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஆத்ம சம்பந்தத்தில் சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்க சகோதர ஆத்மாக்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன ஞானத்தை சொல்றது உங்களுக்கு? ஆத்மா நீங்க, உங்களுடைய தந்தை பரமாத்மா. இந்த நாடக சக்கரம் இப்படி சுத்தி வந்திருக்குது. சத்தியுகம் திரேதாயுகமா மாறிச்சு, துவாபரமா மாறிச்சு, துவாபரம் கலியுகமா மாறிச்சு. இப்ப இந்த கலியுகம் மறுபடியும் சத்தியுகமா மாறணும். ஆனா கலியுகத்துல இருக்கவங்க எல்லாரும் நரகவாசிகளா இருக்கும், அசுர குணங்கள் உடையவங்களா இருக்கும். சத்தியுகத்துல இருக்கவங்க தெய்வீக குணங்கள் உடையவங்களா இருந்தோம். அப்ப அசுர குணங்கள்ல இருந்து தெய்வீக குணங்கள் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். இந்த அசுர குணங்கள்ல இருந்து விடுபட்டு தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுக்கு குறிப்பிட்ட காலம் வேணும். அதுதான் 100 வருஷம் சங்கம யுகம்னு மனிதர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளவுதான் விஷயம். மொத்த டிராமாவும் இவ்வளவுதான் இருக்குது. இந்த விஷயத்த மட்டும் உங்களுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களையும் முயற்சி செய்ய வைங்க அப்படிங்கிறாரு. ஆமா, முதல்ல சரீரம் இல்ல ஆத்மா, 2 விஷயம் இருக்குது உங்களுக்கு. உடலோட நடிக்கக்கூடிய பார்ட் இந்த டிராமால 2 இருக்குது. ஆத்மாவும் இருக்குது, சரீரமும் இருக்குது. நீங்க சரீரம் கிடையாது, நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட். அப்ப சரீரத்துக்கான தந்தை ஒருத்தர் இருக்காரு, அவரு உலகியல் தந்தையா இருக்காரு. ஆனா சரீரமற்ற அந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்காரு, அவர் தான் பரமாத்மான்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதான் 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்டு இந்த டிராமா இப்படி சுத்தி வந்திருக்குது. ஆத்மாவான நாமளும் அழிய மாட்டோம், ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவும் அழிய மாட்டாரு. இந்த டிராமா இருக்கு இல்லையா, இந்த டிராமாவும் ஒருபோதும் அழியாது. இது எப்பவும் ரொட்டேஷனா சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணும். எல்லாத்துக்கும் அந்த சித்திரம் இருந்தா, அந்த போட்டோஸ் இருந்துச்சுன்னா சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற. ஆத்மாதான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
ஆத்மா தூய்மையாகின்ற பொழுது சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கின்றது. ஆத்மா அசுத்தமாகின்ற பொழுது அணிகலன்களும் கூட அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. வரிசை கிரமம் ஏற்படவே செய்கிறது. ஒருவரது முகம் நடத்தை போன்று மற்றொருவருக்கு கிடைப்பது கிடையாது. வரிசை கிரமமாக அனைவரும் அவர்களது பாகம் நடித்துக் கொண்டிருக்கின்றனர். வித்தியாசம் ஏற்பட முடியாது. நேற்று என்ன காட்சிகளை பார்த்திருப்பீர்களோ அந்த காட்சிகளையே ஸ்தூல நாடகத்தில் பார்ப்பீர்கள். அதுவே திரும்பவும் நடைபெறும் அல்லவா? இது எல்லையற்ற மற்றும் பதியப்பட்ட நாடகமாகும். நேற்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. நீங்கள் ராஜ்யம் அடைந்து இருந்தீர்கள், பிறகு ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜ்யம் அடைவதற்காக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்று பாரதம் பழைய நரகமாக இருக்கிறது, நாளை புதிய சொர்க்கமாக இருக்கும். இப்பொழுது நாம் புது உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டமாக ஆகி கொண்டிருக்கிறோம். சிரேஷ்டமானவர்கள் அவசியம் சிரேஷ்ட உலகில்தான் இருப்பர். இந்த லட்சுமி நாராயணன் சிரேஷ்டமானவர்கள் எனில் சிரேஷ்டமான சொர்க்கத்தில் இருப்பர். யார் பிரஷ்டமானவர்களோ இழிவானவர்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கின்றனர். இந்த ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இது எல்லையற்ற நாடகத்தை யாராவது நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் பதியும். சொல்லுங்க. சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர். சிரேஷ்டமானவர்கள் பிரஷ்டமானவர்கள். சிரேஷ்டமானவர்கள்ன்றது உயர்ந்தவர்கள், தேவதைகள், சத்தியத்துல இருந்தவங்க. பிரஷ்டமானவர்கள் கலியுகத்துல இருக்கவங்க, நரகவாசிகள், அசுர குணங்களுடையவர்கள். அதான் இதெல்லாம் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிடும் போதுதான், டிராமாவின் விஷயம் புரிஞ்சுக்கும் போதுதான் புத்தியின் போட்டு கிடக்கும். இதுவும் புத்தியில நல்லா உங்களுக்கு பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் 3 விஷயம்தான். அப்ப எப்படி எவ்வளவு தூரத்துக்கு விதவிதமா சொல்லி புரிய வைக்கிறாரு பாருங்க. அங்க லட்சுமி நாராயணன் இருந்தாங்க, அந்த லட்சுமி நாராயணன் தெய்வீக குணங்களுடையவங்களா இருந்தாங்க. இப்ப அவங்கள போல நீங்களும் ஆகணுங்கிற அந்த உயர்ந்த லட்சியத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாரு. நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் பதியும். சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர், ஆனால் எதையும் அறிந்து கொள்வது கிடையாது. ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை புத்துணர்வு ஊட்ட நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் நினைவூட்டுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பிறகு சத்கதியை அடைந்து விடுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. தூய்மையற்ற உலகை மாற்றி தூய்மையான உலகை உருவாக்குவதுதான் எனது பாகமாகும். அங்கு உங்களிடத்தில் அளவற்ற பொக்கிஷம் இருக்கும். இங்கு ஏழைகளாக இருக்கிறீர்கள், அதனால்தான் வந்து எல்லையற்ற ஆசி கொடுங்கள் என்று அழைக்கிறீர்கள். கல்பத்திற்கும் எல்லையற்ற ஆசி கிடைக்கிறது. பிறகு ஏழைகளாக ஆகி விடுகிறீர்கள். சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்வர். முதல் நம்பரில் லட்சுமி நாராயணன், பிறகு 84 பிறவிகள் எடுத்து மனிதர்களாக ஆகிவிட்டனர். இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றிலிருந்து 5000 ஆண்டிற்கு முன்பு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இதையே வைகுண்டம், சொர்க்கம், தெய்வீக உலகம் என்று கூறுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது கூற மாட்டீர்கள். இப்பொழுது அசுர உலகமாக இருக்கிறது. அசுர உலகின் கடைசி தெய்வீக உலகின் ஆரம்பமாகிய இப்பொழுது சங்கமயுகமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாருடைய வாயின் மூலமும் இதை கேட்க முடியாது. தந்தை வந்துதான் இவரது வாயை பயன்படுத்தி கொள்கிறார். யாருடைய வாயை பயன்படுத்துவார் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. சொல்லுங்க. அந்த பெக்கர் டு பிரின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்றாரு. இப்ப நீங்க சத்தியுகத்துல திரேதாயுகத்துல இருக்கும்போது மிக உயர்ந்த செல்வந்தர்களா இருந்தீங்க, எவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்தீங்க, உங்ககிட்ட எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, துவாபர கலியுகத்தை தாண்டி வரும்போது இப்ப உங்ககிட்ட எதுவுமே இல்லை, மொத்தமா ஏழைகளா மாறிட்டீங்க. தந்தை கல்பமா வந்து இந்த சத்தியுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறார். போன கல்பத்திலையும் தந்தை இதே போல கொடுத்துட்டு போயிருந்தாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. இப்ப அந்த தர்மம் 84 பிறவிகளின் சக்கரத்துல நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்ததுனால இப்ப மறுபடியும் இது கலியுகமா மாறிடுச்சு. இந்த கலியுகம் மறுபடியும் சங்கம யுகமா இப்ப தந்தை வந்து மாத்தி இருக்காரு அப்படிங்கிறாரு. கலியுகம் அடுத்து சங்கம யுகமா மாறி இருக்கு. இந்த சங்கம யுக நேரத்துல தந்தை வந்திருக்காரு. யாருடைய உடல்ல வந்திருக்காரு? பிரம்மாவின் உடல்ல வந்திருக்காரு. அவருடைய வாயை பயன்படுத்த இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவரும் ஆத்மாவா இருக்காரு. அவரும் இந்த சாக்கார உலகத்துல வரணும்னா அவருக்கும் சரீரம் வேணும் இல்லையா?
அவர் குழந்தையா பிறந்து தந்தை ஒரு தாயின் வயிற்றுல பிறந்து ஜென்மம் எடுத்து அப்புறம் குழந்தையா மாறி அப்படிலாம் பிறவி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமா எடுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அத கூட கரெக்டா தான் எழுதியிருக்காங்க சாஸ்திரத்துல. அஜன்மா, அபோக்தா, அயோனிஜகா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா அஜன்மானா ஜென்மம் எடுக்காதவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது குழந்தையா ஜென்மம் எடுக்காதவர்னு அர்த்தம். அபோக்தா எதையுமே அனுபவிக்காதவர். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் அனுபவிக்கிறதே கிடையாது. உணவு சாப்பிட்றதையோ பாக்குறதையோ அந்த மாதிரி சொல்றாரு. உலகில் இன்பங்கள் அதெல்லாம் சுக துக்கத்தை அப்பாற்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் அபோக்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோனிஜகா அப்படின்னா எந்த ஒரு தாயின் வயிற்று வழியா பிறந்தவர் கிடையாது, யோனி வழியா பிறந்தவர் கிடையாது அப்படிங்கறதையும் கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. இந்த அர்த்தங்கள்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்க. இருந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு சொல்லி வச்சுட்டாங்க. கிருஷ்ணர் எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்காரு. தாயின் யோனி வழியா தான் பிறந்தாரு, இந்த உலகியல் இன்பங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நல்லா சாப்பிட்டாரு, நல்லா தூங்குனாரு, எல்லாத்தையும் இந்த சுகங்களை எல்லாம் இந்த உலகத்துல வந்து அனுபவிச்சாரு. அப்ப தாயின் வழியாவும் பிறந்திருக்காரு, ஜென்மமும் எடுத்திருக்காரு, எல்லாத்தையும் அனுபவிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரை போய் அதான் தேகதாரி மனிதர் எப்படி கடவுள் ஆக்குனீங்க, எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கேட்குவாரு நம்மகிட்ட. அதான் இப்ப சொல்றாரு, பிரம்மாவுடைய உடல் மூலமா தான், அந்த வாயின் மூலமா தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே பிரதர், படிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், வேறு யாருடைய வாயின் மூலமும் இதை கேட்க முடியாது. தந்தை வந்துதான் இவரது வாயை பயன்படுத்திக் கொள்கின்றார். யாருடைய வாயை பயன்படுத்துவார் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை யார் மீது சவாரி செய்வார்? உங்களது ஆத்மா இந்த சரீரத்தில் சவாரி செய்கிறது அல்லவா? சிவபாபாவிற்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. ஆக இவரது வாய் அவசியம் தேவைப்படுகிறது. இல்லையெனில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுப்பார்? பிரேரணையின் மூலம் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மாவின் புத்தியிலும் முழு ஞானம் இருக்கிறது அல்லவா? உங்களது புத்தியிலும் இது பதிவாக வேண்டும். இந்த ஞானத்தை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். உங்களது புத்தி சரியாக இருக்கிறது அல்லவா என்று கேட்கின்றனர். புத்தி ஆத்மாவில் இருக்கிறது, ஆத்மாதான் புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறது. உங்களை கல்புத்தி உடையவர்களாக ஆக்கியது யார்? ராவணன். நமது புத்தியை எப்படி ஆக்கிவிட்டான் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நேற்று நீங்கள் நாடகத்தை அறியாமல் இருந்தீர்கள். புத்தி கோத்ரெஜ் பூட்டினால் பூட்டப்பட்டு இருந்தது. காட் என்ற வார்த்தை வருகிறது அல்லவா? தந்தை என்ன புத்தி கொடுக்கின்றாரோ அது மாறி கல் புத்தியாக ஆகிவிடுகிறது. பிறகு மீண்டும் தந்தை வந்து பூட்டை திறக்கிறார். சத்தியுகத்தில் தங்க புத்தியுடர்களாக இருப்பர். தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். வரிசை கிரமமாக அனைவரின் புத்தியும் திறக்கப்படுகிறது. பிறகு ஒருவரின் பின் ஒருவராக வந்து கொண்டே இருக்கின்றனர். மேலேயே யாரும் இருந்து விட முடியாது. தூய்மை இல்லாதவர்கள் அங்கு இருக்க முடியாது. தந்தை தூய்மையாக்கி தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்கின்றார். அங்கு அனைவரும் தூய்மையான ஆத்மாக்களாகத்தான் இருப்பர். அது நிராகார உலகமாகும். சொல்லுங்க பிரதர். அந்த புத்தி தந்தைக்கு என்ன ஞானம் இருக்குதோ அதையெல்லாம் குழந்தைங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. தந்தையின் புத்தியில இந்த ஞானம்லாம் இருக்குது. தந்தைக்கு ஞானமே சம்ஸ்காரமா இருக்குது. அதனால அவர் புத்தி மனசு எல்லாத்துலயுமே அதே தான் இருக்குது. அதே போல உங்களுடைய புத்தியிலும் தந்தை வந்து இந்த ஞானத்தை நிரப்புறேன் அப்படிங்கிறார். இதன் மூலமா தான் உங்களுடைய கோத்ரேஜ் போட்டு திறக்கப்படுது அப்படிங்கிறார். கல் புத்தியில இருந்து தங்க புத்தியுடையவரா ஆகுறீங்க. அதுல காட் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, காத்ரேஜ் அப்படின்னும் போது ஜிஓடி அப்படின்னு வருது இல்லையா. ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர் தானே சொல்லுவாங்க காடுங்கிறத. இங்க படைப்பு, காத்தல், அழித்தல் அப்படி அந்த காரியம் தானே நடக்குதுங்க. அதுக்காக சொல்றாரு. அப்ப உங்களுடைய ஞானம் இந்த டிராமாவின் உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி இந்த டிராமாவுடைய பாயிண்ட் தெரிஞ்சுக்கிடும் போது ஓப்பன் ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி படைப்பின் காரியம் நடக்குது? பிரம்மா மூலமா புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது, பிராமணர்கள் உருவாகுறாங்க அப்படிங்கறது தெரியுது இல்லையா. பாலனை எப்படி நடக்குது? பிரம்மா விஷ்ணுவா மாறாரு, ராஜ்யத்துக்கு போக போறோம். அப்ப அங்க அந்த இந்த காரியம் நடக்குது இல்லையா, பாலனையின் காரியம், அதாவது காத்தல், உலகத்தை காக்கக்கூடிய காரியம் நடக்குது இல்லையா. டிரஸ்ட்ராயர் அப்படின்றது சங்கர் மூலமா, அதாவது நம்ம செய்யக்கூடிய யோக தபஸ்யா மூலமா இந்த உலகம்
விநாசமாக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கு இல்லையா? எதன் அடிப்படையில புரிஞ்சிருக்கீங்க? டிராமாவின் அடிப்படையில தான் புரிஞ்சிருக்கீங்க. கலியுகம் எப்படி சத்தியகமா மாறும், இடையில சங்கம யுகத்துலதான் இந்த 3 விதமான காரியங்கள் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களுடைய புத்தியின் போட்டு திறக்கப்படுது. கல் புத்தியில இருந்து தங்க புத்தியுடையவரா ஆகுறீங்க. இந்த பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாக்கள்லயும் பதிவுகள் இருக்குது. அதாவது அந்த ஆத்மாவின் ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அவரவர்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது டிராமா படி. அப்ப இந்த ரகசியங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்க பூட்டு திறக்கப்படுது அப்படிங்கிறாரு. புத்தியின் பூட்டு. புத்தியின் மூலமா தான் இந்த விஷயங்களையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. சரி. ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ராயர். டெஸ்ட்ராயர், ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டர்னா வரும், டெஸ்ட்ராயர் கிடையாதா? செக் பண்ணிக்கலாம் பிரதர். டெஸ்ட்ராயர் தான் அழித்தல், டெஸ்ட்ராய் பண்றது அப்படின்னு அர்த்தம், அழிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. குழந்தைகளாக நீங்கள் இப்போது அனைத்தும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் தனது வீடும் மிக அருகாமையில் தென்படுகிறது. பரந்தாம வீடு. உங்களுக்கு வீட்டின் மீது அதிக அன்பு இருக்கிறது. உங்களது அன்பு போன்று யாருக்கும் கிடையாது. உங்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. யாருக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு வீட்டின் மீதும் அன்பு இருக்கும். மூத்த குழந்தைகள் விசேஷமானவர்களாக இருப்பர் அல்லவா? இங்கு யார் நன்றாக முயற்சி செய்து விசேஷ குழந்தைகளாக ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவர் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்பது சரீரத்தினால் அல்ல, ஞானம் மற்றும் யோகத்தில் யார் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். சில சிறிய சிறிய குழந்தைகளும் ஞான யோகத்தில் தீவிரமாக இருக்கின்றனர். பெரியவர்களும் கற்பிக்கின்றனர். உண்மையில் நியமம் என்னவெனில் பெரியவர்கள்தான் சிறியவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் தலைகீழாக ஆகிவிடுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் தலைகீழாக இருக்கின்றன. ஆத்மா பிந்துவாக இருக்கிறது. அதை எப்படி எடை போட முடியும்? நட்சத்திரமாக இருக்கிறது. மனிதர்கள் நட்சத்திரத்தின் பெயர் கேட்டதும் மேலே பார்ப்பர். நீங்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் தன்னை பார்த்துக் கொள்கிறீர்கள். பூமி நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஆகாயத்தில் உள்ள ஜட நட்சத்திரங்கள். நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள் அல்வா? அவைகளில் மாற்றம் ஏற்பட முடியாது. நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கிறீர்கள். நடிப்பு நடித்து நடித்து பிரகாசம் மங்கி விடுகிறது. பேட்டரி சார்ஜ் குறைந்து விடுகிறது. பிறகு தந்தை விதவிதமான முறையில் புரிய வைக்கின்றார். ஏனெனில் உங்களது ஆத்மா ஒளி இழந்து விட்டது. எந்த சக்திகள் நிறைந்து இருந்ததோ அதை இழந்து விட்டது. இப்பொழுது தந்தையின் மூலம் மீண்டும் சக்திகளை நிறைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மாயையும் அதிக தடைகளை போடுகிறது. பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது. நீங்கள் சைத்தன்ய பேட்டரிகளாக இருக்கிறீர்கள். சொல்றீங்களா பிரதர்? என்ன சிஸ்டர் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும் அது சொன்னார். அதுக்கு முன்னாடி சிஸ்டர் அதுக்கு முன்னாடியே மாற்றம் ஏற்பட முடியாது. ஜட நட்சத்திரங்கள் பத்தி சொல்லிட்டு பூமி நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமா இல்ல அது அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியா ஒண்ணு சொன்னாரு சிஸ்டர். தலைகீழாக இருக்கின்றன. ஆமா முதல்ல சின்ன குழந்தைங்க தான் இது, பெரியவங்க தான் சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா இப்ப எல்லாருமே தலைகீழா மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. இது இப்படி இருக்குது. இந்த ஆத்மா பரமாத்மா டிராமா இந்த ஞானம் எல்லாம் இப்ப யாரு கொடுக்குறாங்க? சகோதரிகள் குமாரிகள் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரியவங்க சென்டர்ல கத்துக்கிறாங்க இல்லையா? அதுக்காகத்தான் சொல்றாரு அப்பா. எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. பெரியவங்க சின்னவங்களுக்கு கத்து கொடுக்கணும். ஆனா சின்னவங்க இப்ப பெரியவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டியதா மாறி போயிருச்சு அப்படிங்கிறார். சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறவங்க யாரா இருந்தாங்க? பெரியவங்க சொல்றது, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்னது மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க பக்தியில. அப்ப பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுதான் சின்னவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா சங்கம் யுகத்துல அப்படி இல்ல. சின்னவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டு பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் நீங்க சைத்தன்யமான நட்சத்திரங்களா இருக்கீங்க. எல்லாரும் நட்சத்திரம்னு சொன்னோடனே எல்லாரும் எங்க பாப்பாங்க? வானத்தை தானே பாப்பாங்க. ஆனா உங்களுக்கு நட்சத்திரம்னு சொன்னோடனே எங்க ஞாபகம் வருது? ஆத்மாக்களா. ஆமா இங்க இருக்கும் போது இந்த எல்லாருடைய தேகத்தின் புருவ மத்தியில பாக்குறோம் இல்லையா? அந்த நட்சத்திரத்தை சொல்றாரு அப்ப. உங்களுக்கு நட்சத்திரம்னு சொல்லும் போதே ஆத்மா தான் ஞாபகம் வருது அப்படிங்கறத சொல்றாரு.
நீங்க பூமி நட்சத்திரங்களா இருக்கீங்க அப்படிங்கிறார். அது ஆகாய நட்சத்திரமா இருக்குது, இது பூமி நட்சத்திரமா இருக்கீங்க அப்படிங்கிறார். ஜட நட்சத்திரம், நீங்கள் சைத்தன்ய உயிரோட்டமான நட்சத்திரம். ஆமா. அவைகள்ல மாற்றம் ஏற்பட முடியாது. ஆனா நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்கன்னு ஆமா ஆமா. அதான் 84 பிறவிகள் நீங்க மாறி மாறி ஒவ்வொரு சரீரத்திலயும் எடுத்து வாரீங்க அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்றாரு. பிரகாசம். ஆமா. எந்த ஆத்மாக்கள்ல அந்த சக்திகள் நிரம்பி இருந்துச்சோ கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்சார்ஜ் ஆகி அந்த சக்திகள் முழுமையா இழந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. ஒளி இழந்து விட்டது ஆத்மா. இப்ப தந்தை மீண்டும் ஆத்மாவுக்கு ஒளியை கொடுக்கறதுக்காக விதவிதமா உங்களுக்கு புரிய வச்சு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறது சொல்றாரு. ஒரு விதமாவா சொல்றாரு, தினமும் சொன்ன விஷயம் தான், ஆனா அதை விதவிதமா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க இன்னைக்கு நட்சத்திரம். வந்துவிட்டது. இப்ப தந்தையின் மூலம் மீண்டும் சக்திகளை நிறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மாயையும் அதிக தடைகளை போடுகிறது. பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது. நீங்கள் சைத்தன்ய பேட்டரிகளாக இருக்கிறீர்கள். தந்தையிடத்தில் யோகா வைத்துக் கொள்வதன் மூலம் நாம் சதோ பிரதானமாக ஆவோம் என்பதை அறிவீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். அந்த எல்லைக்கு உட்பட்ட படிப்பிற்கும் இந்த எல்லையற்ற படிப்பிற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் எப்படி மேலே செல்கின்றனர், பிறகு தனது தகுந்த நேரத்தில் நடிக்க வர வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களது அழிவற்ற பாகம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த 84 பிறவிகளுக்கான பாகம் எவ்வளவு முறை நடித்திருப்பீர்கள், உங்களது பேட்டரி எத்தனை முறை சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கும், தனது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது என்பதை அறிந்த பின்பு சார்ஜ் செய்வதற்கு ஏன் தாமதப்படுத்த வேண்டும்? ஆனால் மாயை பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது. பேட்டரி சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதை மாயை மறக்க வைத்து விடுகிறது. அடிக்கடி டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறது. தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் செய்ய முடிவது கிடையாது. உங்களிலும் யார் பேட்டரி சார்ஜ் செய்து சதோ பிரதான நிலையின் நெருக்கத்தில் வந்து விடுவார்களோ அவர்கள் மூலமும் சில நேரங்களில் மாயை தவறு செய்துவிட்டு பேட்டரி டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறது. இது கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். பிறகு யுத்தத்தின் கடைசியில் அனைத்தும் அழிந்துவிடும். பிறகு யாருடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகியிருக்குமோ அதன்படி பதவி அடைவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் தந்தையின் குழந்தைகளாவர். தந்தை வந்துதான் அனைவரின் பேட்டரியையும் சார்ஜ் செய்திருக்கிறார். எவ்வளவு அதிசயமான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தையிடத்தில் யோகா வைப்பது அடிக்கடி துண்டிக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு நஷ்டமாகி விடுகிறது. துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் முயற்சி செய்விக்கப்படுகிறது. முயற்சி செய்து எப்பொழுது இறுதி நிலையை எட்டி விடுகிறதோ பிறகு வரிசை சிரமமான முயற்சியின்படி உங்களது பாகம் முடிவடையும். கல்பத்திற்கும் ஏற்படுவது போன்று ஆத்மாக்களின் மாலை உருவாகி கொண்டே இருக்கிறது. ருத்ராட்ச மாலையும் இருக்கிறது, விஷ்ணுவின் மாலையும் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சொல்றீங்களா? அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப கலியுகத்துல இருக்கோம், விநாசமாக போது எல்லாரும் வரிசை கிரமமா மேல போறோம் சாந்தி தாமத்துக்கு. அப்ப எந்த அளவுக்கு முயற்சி செய்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மால பேட்டரியில சார்ஜ் ஆயிருக்குதோ அதன் அடிப்படையில தான் வரிசை கிரமமா எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போவீங்க. சாந்தி தாமம் போயிட்டு அங்கேயே இருந்துட முடியாது. அங்க இருந்து இந்த டிராமா படி இந்த உலகத்துல அடுத்து சத்தியுகத்துல நடிக்கிறதுக்கு பார்ட் பண்ணி வரணும் இல்லையா? அப்ப அந்த சத்துவ பிரதான தன்மை இங்கேயே சேமிச்சுட்டு போயிருந்தா தானே சாந்தி தாமத்துல இருந்து வரும்போது உங்களுக்கான பார்ட் இங்க பிக்ஸ் ஆகி இருக்குதுன்னா அது பார்ட்டை நடிக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாக்கள்லயும் உங்களுக்கான பாகம் பதிவாயிருக்குதுன்னு சொல்றாரு. அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விநாசம் ஆயிடும், இங்க இருந்து ஒவ்வொரு ஆத்மா வரிசை கிரமமா போகும், சாந்தி தாமம் போயிட்டு வரிசை கிரமமா சத்தியுகத்துக்கு இப்படி வரும் அப்படிங்கிறது. அதை பாருங்களேன், ஒரு மாலை போல இருக்குதா? அதான் ருத்ராட்ச மாலை எப்படி இருக்குது, அதே போல ருத்ராட்ச மாலை, விஷ்ணு மாலை, ருண்ட மாலை அதெல்லாம் இருக்குது இல்லையா? அது இப்படி ஒரு மாலை போல இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் ஆத்மாக்களின் மாலைன்னு சொல்லுவார் அப்பா. நம்ம ருத்ராட்ச மாலைனா ருத்ராட்சம் போடுறது சொல்லுவாங்க, அந்த துளசி மாலைய சொல்லுவாங்க. இப்ப அப்பா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஆமா, எல்லாமே ஆத்மாக்களின் மாலையை தான் அப்படி உருவாக்கி இருக்காங்க. ஆத்மாக்கள் வரிசை கிரமமா அப்படி இருக்குது இல்லையா?
ஒவ்வொரு சங்கமயுகத்துல வர்றது வந்து ருத்ராட்ச மாலை, அந்த சத்தியுகத்துல வர்றது வந்து விஷ்ணு மாலை. ஆமா, வெற்றி மாலை, விஜய மாலைன்னு சொல்லுவாரு. விஜய மாலைங்கிறது 108 பேரு, 16,108 பேரு, அதெல்லாம் அப்படி சொல்லுவாரப்பா வரிசையா. அதுதான் அப்படி வித்தியாசமா சொல்றாருப்பா. ருத்ர மாலை, ருண்ட மாலைன்னா அந்த எலும்பு கூடுகளா இருக்கும் இல்லையா, அதனால அந்த காளி இதுல போட்டிருப்பாங்க இல்லையா தலை, எலும்பு கூடு, அந்த தலையை மட்டும் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது மண்டை ஓடு, அததான் ருண்ட மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாலையெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னா அது எல்லாமே உங்களுடைய ஆத்மாக்களினுடைய நினைவு சின்னம் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. பிராமணர்களுக்கும் மாலை இருக்குது, அதை இப்ப உருவாக்க முடியாது. ஏன்னா மாயையின் தொந்தரவு இருக்குது இங்க. நீங்க நினைவு செய்துக்கிட்டே இருக்கீங்க, மாயை உங்களை துண்டிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதுன்னா நல்ல முற்சட்டம் பண்ணி நல்லா போயிருப்பீங்க, நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது அப்படிங்கறத சொல்லுவார். சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது, ஏன்னா மாயையின் தொந்தரவு இங்க இருக்குது. அது இறுதி வரைக்குமே இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. யாரு சத்துவ பிரதான நிலைக்கு அருகாமையில வந்தா கூட அவங்க மூலமா கூட மாயை ஏதாவது தவறு செய்ய வச்சு பேட்டரியை டிஸ்சார்ஜ் ஆகுது. ஏன்னா இது போர்க்களமா இருக்குது, மாயை உங்களை முயற்சி செய்ய விடுறது இல்லை அப்படிங்கிறது. அப்ப இறுதி நேரத்துல விநாசம் நடக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு இங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சத்தியுகத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்ப ஓரளவுக்கு இப்ப 84 பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்னா 84 பிறவிக்கான சார்ஜ் இருக்கணும் இல்லையா? அதுல 84 பிறவிகள் எடுத்தாலும் தாசதாசியா இருப்போமா, ராஜாராணிகளா இருப்போமா, செல்வந்த பிரஜைகளா இருப்போமா, இல்ல சாதாரண பிரஜைகளா இருப்போமான்னு அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஆத்மா. அவங்களுக்கான பாகத்தையும் அதுலயே சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த நீங்க இங்க எப்படி சத்துவ பிரதான முயற்சி செய்யறீங்களா, இல்ல தமோ பிரதான முயற்சி செய்யறீங்களா, ரஜோத்தனமான முயற்சி செய்யறீங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில தான் அங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நல்ல விதத்துல முயற்சி பண்ணி சத்துவ பிரதானமாக அங்கும் சத்துவ பிரதானமான உயர்ந்த பதவி, ராஜராணி பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரப்பா. இருந்தாலும் மாயை தடை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், அந்த தடை இறுதி வரைக்கும் இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முதல் நம்பரில் அவர்களது மாலை வைப்பார் அல்லவா, தந்தை தெய்வீக உலகம் படைக்கின்றார் அல்லவா, எவ்வாறு ருத்ர மாலை இருக்கிறதோ அதே போன்று ருண்ட மாலையும் இருக்கிறது. பிராமணர்களின் மாலை இப்பொழுது உருவாக்க முடியாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ருத்ர மாலை உருவாகும் பொழுதுதான் முடிவாகும். பிராமணர்களுக்கும் மாலை இருக்கிறது, ஆனால் இந்த நேரத்தில் உருவாக்க முடியாது. உண்மையில் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சிவபாபாவின் குழந்தைகளுக்கும் மாலை இருக்கிறது, விஷ்ணுவின் மாலை என்றும் கூறுகிறோம். நீங்கள் பிராமணர்களாக ஆகிறீர்கள் எனில் பிரம்மா மற்றும் சிவனுக்கும் மாலை வேண்டும். இந்த அனைத்து ஞானமும் உங்களது புத்தியில் வரிசை கிரமமாக இருக்கிறது. அனைவரும் கேட்கிறீர்கள், ஆனால் சிலருக்கு அந்த நேரத்திலேயே காதுகளின் மூலம் வெளியேறி விடுகிறது, கேட்பதே கிடையாது. சிலர் படிப்பதே கிடையாது. பகவான் கற்பிக்க வருகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிவதே கிடையாது, படிப்பதே கிடையாது. இந்த படிப்பை எவ்வளவு குஷியாக படிக்க வேண்டும். நல்லது அப்படின்னு முரளி நிறைவா இருக்கு பிரதர். எல்லா ஞானத்தையும் காதுல கேட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிருங்க. திட்டிருக்காங்க. எவ்வளவு குஷியோடு இந்த ஞானத்தெல்லாம் படிக்கணும். எவ்வளவு விஷயத்த அப்பா சொல்றாரு, 1 2 எத்தனை விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் முரளி எடுத்து படிச்சாலே அதுல 1000 விஷயம் இருக்குது. 1000 விஷயம் சிந்தனை செய்யறது கிடைக்குது. யோகா பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் அதுலயே நிறைய கிடைக்குது. அப்ப தினமும் யோகா படிக்கணும் அப்படின்னா ஞானத்தை படிச்சாதானே யோகா செய்ய முடியும். ஏன்னா டெய்லியும் ஆத்மா பரமாத்மா நினைவு செய்துட்டே போர் அடிக்காது. அதனாலதான் அப்பா இப்படி விதவிதமா சொல்றாரு. இத்தனை மாலைகள் இருக்குது பாருங்க, எல்லாம் உங்களுடைய நினைவு சின்னம் தான். நட்சத்திரத்தை பத்தி சொன்னாரு. மாலை எதுக்கு பிரதர், அது என்ன இண்டிகேட் பண்ணுது பிரதர்? அந்த எலும்போட மாலை போடுறது, அதாவது அது அகங்காரத்தின் தலையை வெட்டினது சிஸ்டர், மாயையின் தலையை வெட்டினது. அது இத்தனை அசுரர்களை வெட்டி தலையில மாலையா போட்டுக்கிட்டாங்க காளி அப்படிங்கறது மாதிரிதான் இருக்கும் கதை. அப்ப நம்ம எத்தனை அசுரர்களை வதம் பண்றோம், அதனுடைய மாலைகள். அதான் ருத்ர மாலை, பிரம்மாவின் மாலை, விஷ்ணு மாலை, 3 மாலையும் சொன்னாரு பாத்தீங்களா. ருத்ர மாலைங்கிறது முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் பரநாமத்துல இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே ஒரே மாலை ருத்ர மாலை. பிராமணர்களின் மாலை, நம்ம பிராமணர்களா மாறி என்ன காரியம் செய்துட்டு இருக்கோம், எல்லா பிராமணர்களுக்கும் வரிசை கிரமம் இருக்கு இல்லையா.
ம். அப்ப வரிசை கிரமமான மாலை உருவாகும். அது இறுதி நேரத்துல உருவாகும்னு சொல்லுவார். விஷ்ணு மாலை அப்படிங்கிறது அந்த 108 16,108ன்னு சொல்லுவாங்களே, வெற்றி மாலை, வெற்றி அடைந்தவர்கள். விஷ்ணுன்றது யாரு? லட்சுமி நாராயணன் சேர்ந்தது. அப்ப அந்த அஷ்டரத்தினங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு துணைவர்களா இருந்த 108 பேர். இந்த 108 மாலையை தான் கையில போட்டு உருட்டிட்டு இருக்காங்க ஜபம் பண்றோன்ற பேர்ல. அப்புறம் அந்த 16,108ன்றது அந்த சத்தியுக திரேதாயத்துல ராஜ்யத்துல இருந்த அந்த ராயல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராஜா ராணிகளா வந்தவங்க, அந்த ராஜ்யத்துக்கு அதிகாரிகளா இருந்தவங்க 16,108 பேர். கடைசி வரைக்கும் வர்ற ராஜா ராணிகள் தான் அந்த 16,108 அதிகாரிங்க. அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளா இருப்பாங்க. சில மந்திரிகள் இருக்க மாட்டாங்க சிஸ்டர், அதை பாதுகாக்கிறதுக்குன்னு இந்த ராயல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப கூட இருக்காங்க இல்லையா ராயல் ஃபேமிலிஸ், இங்கிலாந்து மகாராணி, அப்ப சவுதி அரேபியால ராஜா ராணி எல்லாம் இருக்காரு இல்லையா, முதல்ல ஷேக் இருந்தாரு, அவங்களாம் இருக்காங்க இல்லையா. அதே போல ராயல் ஃபேமிலிஸ் தான் 16,108ன்னு சொல்லுவாங்க. அத அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறது மாதிரி. 8 மணி மோதிரம், நவரத்ன மோதிரம், 8 மணி மோதிரம்னு சொல்றாங்க. அந்த 8 மணி வந்து சத்தியுகத்துல வர்ற 8 லட்சுமி நாராயணன், ஆமா, நடுவுல சிவபாபா, அதனால 9 வைரம் வைக்கிறாங்க. ஆமா. அந்த 108 மாலைங்கிறது 108 பேரு அந்த புருஷார்த்தப்படி வர்ற அந்த மகாராஜா ராஜா ராணி, சாதாரண ராஜா, மகாராணி விஷ்ணு தான். யாரு? லட்சுமி நாராயணர் தான் மகாராஜா ஆமா. மத்த 108 பேரும் வெறும் ராஜா ராணிங்க. அங்க சில மாநிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பாதுகாக்கிறதுக்கு சில ராஜாக்கள் இருப்பாங்க. அதான் 108 பேர். அந்த 16,108ங்கிறது அந்த ராயல் ஃபேமிலிஸ்ல மொத்தமா இருக்குது. அந்த 16,108 மாலைகளும் வைப்பாங்க சிஸ்டர் கோயில்ல, பெரிய பெரிய கோயில்ல. அது என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் எடுத்து அதை உருட்டுவாங்க போல. அது ஒருத்தரா உட்காந்து உருட்ட மாட்டாங்க, நிறைய பேர் உட்காந்து அத ஒரு தடவை சுத்துவாங்க போல. மந்திரம் சொல்லி சுத்துவாங்க. சுத்துறாங்க பக்தியில. என்னென்ன அர்த்தம் தெரியல, ஏதோ எல்லாரும் சுத்துறாங்க, நம்மளும் சுத்துறோம். நம்ம சுத்தி இருந்திருக்கோம். இப்ப அப்பா வந்து புரிய வச்ச பிறகுதான் நமக்கு அதெல்லாம் சுத்த வேண்டாம், தேவையில்லை. அத சுத்த வேணாம், நீங்க ஆத்மா பரமாத்மா டிராமாவை சுத்துங்க அப்படின்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம புத்தியில சுத்தின விஷயம் தான் அவங்க கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம சூட்சமமா சுத்துற விஷயம் அவங்க ஸ்தூலமா ஒரு மாலையை மணியா உருவாக்கி சுத்திட்டு இருக்கோம். எப்பெல்லாம் ருத்ராட்சத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதனுடைய நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அப்படின்னு. அந்த ஆமா, அந்த ருத்ராட்சத்தை கழுத்துல போடுறதுக்கு என்னென்ன பயப்படுறாங்க தெரியுமா? இப்ப ஐயோ அதை போட முடியாதுங்க, அதை போட நான்வெஜ் எப்படி சாப்பிடுறது, காம விகாரத்துல எப்படி விழுகிறது, பயமா இருக்கும்ல. இப்ப தூய்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அப்புறத்துக்கு போடுறீங்க பாருங்க. அந்த ருத்ராட்சம்ங்கிறது ஆத்மாக்கள் ஒரு நினைவு சின்னம், அத போடுறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ உண்மையான ஆத்மாக்களான நீங்க ருத்ரனின் மணிகள், நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருந்திருந்தீங்கன்னா உங்க நினைவு சின்னத்தை கழுத்துல போடுறதுக்கு அவங்க பயப்படுறாங்க பக்தர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல உங்களை தந்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற நினைவும் வரும் நமக்கு. அப்ப ருத்ரனின் மணிகள்னு சொல்லும் போது அந்த ருத்ராட்சத்தை தான் சொல்றாருன்னு அர்த்தம். அது ஸ்தூல கொட்டை, அது ஸ்தூல மணியை போடுறதுக்கே பயப்படுறாங்க. அப்ப உண்மையான ருத்ரனின் மணிகள் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க எல்லாரும். இனிமையிலும் இனிமையான தேனி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தார்மிக அப்பா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. முதல் பாயிண்ட், நினைவு யாத்திரையின் மூலம் ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்து சதோ பிரதான நிலை அடைய வேண்டும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அளவிற்கு எந்த தவறும் செய்யக்கூடாது. ஆமா, சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. டிஸ்சார்ஜ் எப்ப ஆகுது? ஏதாவது தவறு செய்யும் போது அப்படிங்கிறப்ப டிஸ்சார்ஜ் ஆகுது. தவறே செய்யாம இருந்தீங்க அப்படின்னா எப்பவும் சார்ஜ் ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சார்ஜ் எப்பவும் ஃபுல்லா இருக்கணும்னா எப்பவும் பேட்டரி போன்ல சார்ஜ் பண்ணணும், எப்பவுமே சார்ஜர்ல கனெக்ட் ஆகியே இருந்துச்சுன்னா பேட்டரி எப்பவுமே ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதே போல ஆத்மா பரமாத்மாவோட இணைஞ்சே இருந்துச்சுன்னா எப்பவும் பேட்டரி ஃபுல்லா இருக்கும்.
ஃபுல்லா எப்பயா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா குறையத்தான் செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு. சொல்றீங்களா? இல்ல சிஸ்டர், நம்ம பேட்டரி இப்போ போன்ல இருந்து சார்ஜரை கழட்டிட்டோம்னு வச்சுக்கோமே, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிருந்தா சார்ஜ் குறையத்தானே செய்யும். ஆமா ஆமா, அதே போல அப்பா நீங்க வெளில வந்து நம்ம ஆத்மா வந்து சக்தி இழந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் கனெக்ட் பண்ணோம்னா மறுபடியும் சார்ஜ் ஆகும் இல்லையா? ஆனா எப்பவுமே கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா எப்பவுமே சார்ஜ் ஃபுல்லாவே இருக்கும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு. ஆனா நம்ம போனை அப்படி போட்டு வைக்க முடியாது, நம்ம எடுத்து யூஸ் பண்ணதான் செய்யணும். அது போல ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன். ஓகே பிரதர், போன்ல சார்ஜ் போடும் போதெல்லாம் இதை ஞாபகப்படுத்திக்கிறான். இது எப்போ தெரிஞ்சதுதானே, தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனா கனெக்ட் பண்ணணுங்கிறது இன்னைக்கு இந்த நமக்கு தாரணையில வருது பாருங்க. அப்பா 2வது பாயிண்ட் சொல்றாங்க, விசேஷ குழந்தை ஆவதற்காக தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் மீதும் அன்பு இருக்க வேண்டும், ஞானம் மற்றும் யோகாவில் மூழ்கி இருக்க வேண்டும். தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ அதை தனது சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பரந்தாம வீட்டை நினைவு பண்ணணும். அப்பா நினைவாலே பரந்தாம வீடு ஞாபகமா வந்துரும். ஆமா, ஞானமும் வேணும், யோகமும் வேணும். உங்களுக்கு ஞானம் மூலமா தியரிட்டிக்கலா வச்சிருக்கீங்க, பிராக்டிக்கலும் வேணும் இல்லையா? நமக்கு கூட சயின்ஸ்ல இருக்கு இல்லையா, தியரிட்டிக்கல் இருக்கு, பிராக்டிக்கல் இருக்குது இல்லையா? அதே போல இருக்கணும். ஞானம்ங்கிறது தியரிட்டிக்கல், தியரியா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அத ஞானமா முரளியா படிச்சுக்கிட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நீங்க யோகா பண்றது பிராக்டிக்கலா இருக்கணும். அதான் ஞான யோகம் ரெண்டுன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு அந்த பரந்தாம வீட்டின் மீதும் அன்பு இருக்கணும், தந்தையின் மீது அன்பு இருக்கு இல்லையா, முரளி மீது அன்பு இருக்கு இல்லையா, அப்ப அந்த பரந்தாம வீட்டின் மீதும் அன்பு இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான வீடு. ஆத்மாக்களின் வீடே அதுதான். இது சாக்கார உலகம், இது இந்த சரீரத்துக்கான உலகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். படிக்கிட்டேன் வரதானம். அப்பா வரதானம் கொடுக்கறாங்க, ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கி கொண்டு சதா ஒருவரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. எனக்கு ஒரு விஸ்தாரம் சொல்றாங்க அதுக்கு, எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவத்தில் சதா இருங்கள். ஒரு தந்தை தான் எனக்கு உலகம் போதும், வேறு எந்த ஈர்ப்பும் கிடையாது, எந்த கர்ம பந்தனமும் கிடையாது, தனது எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தின் பந்தனமும் இருக்கக்கூடாது. ஒருவர் மீது என்னுடையவர் என்ற அதிகாரம் வைக்கும் பொழுது அவருக்கு கோபம் அல்லது அபிமானம் வந்துவிடுகிறது. இதுவும் கர்ம பந்தனம் ஆகும். ஆனால் பாபா மட்டுமே என்னுடைய உலகம் என்ற நினைவு இருக்கும் பொழுது அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய பாபாவில் கலந்துவிடும். மேலும் கர்ம பந்தனங்களில் இருந்து எளிதாக விடுபட்டு விடுவீர்கள். சொல்லுங்க. அதான் மேரா பாபா மேரா சம்சார், ஒரு பாபா மட்டுமே என்னுடைய உலகம், ஒரு எனக்கு ஒரு பாபா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற நினைவும், அந்த ஒரு பாபா தான் என்னுடைய உலகம் அப்படிங்கிற அந்த நினைவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு கவர்ச்சியிலையும் வசப்பட மாட்டீங்க, எந்த ஒரு கர்ம பந்தனத்திலயும் போய் சிக்கிக்கிற மாட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எந்த ஒரு கவர்ச்சி இருக்காது, எந்த ஒரு கர்ம பந்தனமும் இருக்காது, எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தின் அந்த பந்தனமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். பலவீன சம்ஸ்காரத்தின் பந்தனம் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடையவர் அப்படிங்கிற அந்த நினைவு தான் என்னுடையது, என்னுடையவர் அப்படிங்கிறது. நீங்க யார் மீதாவது இவங்களை என்னுடையவர் என்னுடையது அப்படின்னு நினைக்கும் போது என்ன வருது அப்படின்னா, கோபமும் அகங்காரமும் வருது அப்படிங்கறத சொல்றாரு. எங்க எனது அப்படின்னு இருக்குதோ அங்க நான் வந்துரும். நான் எனது அப்படிங்கறது சொல்லுவாங்க இல்லையா, எங்க எனது அப்படிங்கிற அந்த பற்று இருக்குதோ அங்க நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கும், அந்த அபிமானம் இருக்கும். அப்ப நானுங்கிற அபிமானம் இருந்துச்சுன்னா நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை செய்யி அப்படிங்கிற அந்த கோபமும் வந்துடும். அது சூட்சமமானது, இது மாயையின் சூட்சமமான ஒரு விஷயம். அதான் அப்பா சொல்றாரு, என்னது எங்க இருக்குதோ அங்க நானுங்கிற அபிமானம் வந்துரும், அப்ப கோபமும் சேர்ந்தே இருக்கும். அப்ப என்னுடையது என்னுடையதுன்னு இந்த உலகியல் விஷயங்களை பிடிக்காம என்னுடையவர் என்னுடைய பாபா மட்டும்தான். என்னுடையதுங்கிறது அவர் எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் மட்டுமே என்னுடையது. அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த குணங்கள், அவர் கொடுத்த சக்தி, அவர் கொடுத்த ஆஸ்தி, இதுதான் என்னுடையது.
அப்படின்னு இருக்கும்போது இயல்பாவே எல்லா கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவங்களா ஆயிடுவீங்க. எந்த ஒரு கவர்ச்சியும் உங்களை வசப்படுத்த முடியாது அப்படிங்கிற. அதான் என்னுடைய பாபா அப்படிங்கிற நினைவுல இருக்கும்போது அநேக என்னுடையது எல்லாமே என்னுடைய பாபாங்கிறதுல கலந்து விடும் அப்படிங்கறத சொல்ற. அப்ப இயல்பாவே கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவங்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிற. விட்டு விடுவீர்கள். ஆமா, அதத்தான் சொல்லுவாங்க, பற்றற்றவனை பற்றினால் என்னமோ சொல்லுவாங்களே, பற்றியதெல்லாம் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தந்தையின் மீது பற்று வைங்க, மத்த இந்த உலகியல் விஷயங்கள் மீது பற்று வைக்காதீங்க. தந்தையின் மீது பற்று வச்சீங்கன்னா எல்லா கவர்ச்சியில இருந்து விடுபட்டுருவீங்க. இந்த உலகியல் கவர்ச்சி பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு துக்கம் அசாந்தி தான் கிடைக்கும். கர்ம பந்தனத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடுவீங்க. தந்தை ஈர்ப்புல போனீங்கன்னா தந்தையின் மீது பற்று வச்சீங்கன்னா சுகம் சாந்தி கிடைக்கும். சரி சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்கறாங்க, யாருடைய திருஷ்டி மற்றும் விருத்தி எல்லையற்றதாக இருக்கிறதோ அவர்களே மகான் ஆத்மாக்கள். திருஷ்டினா கண் பார்வை, அதாவது பார்வை, பார்க்கக்கூடிய பார்வை. விருத்தினா உள் உணர்வு, ஆனா எண்ணங்கள் இல்ல, எண்ணங்கள்ல அந்த எண்ணங்களால ஏற்படக்கூடிய உணர்வு, உணர்வு, உள் உணர்வு, ஃபீலிங்ஸ் சொல்லுவோம். எண்ணம்ன்றது தாட்ஸ், ஃபீலிங்ஸ்ன்றது அதனுடைய உணர்வு. சரி, அது இதை எப்படி சொல்றாருன்னா, பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும், எல்லையற்றதா இருக்கணும். எல்லைக்குட்பட்டது ஒண்ணு இருக்கு, எல்லையற்றது ஒண்ணு இருக்கு. எல்லைக்குட்பட்டதுன்னா என்ன? என்னுடையவங்க இவங்க, எனக்கு இவங்களாலதான் என்ன முடியும், இவங்க எனக்கு, அப்படி இல்ல. எல்லைக்குட்பட்டது என்னன்னா பார்வையில சொல்றேன். பார்வை எப்படிப்பட்டதுன்னா, தேகத்தை பாத்தீங்கன்னா எல்லைக்குட்பட்ட பார்வை, ஆத்மாவை பாத்தீங்கன்னா அது எல்லையற்ற பார்வை. புரிஞ்சுதா உங்களுக்கு? பார்வை எப்பவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும், சரீரத்தை பார்க்க கூடாது. அப்ப அது எல்லையற்ற பார்வை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அடுத்து இது பார்வைக்கான ஸ்ரீமத் உள் உணர்வு. அந்த உள் உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இவங்க இப்பதான் நீங்க சொல்ற அந்த உள் உணர்வு தான் என்னுடையவங்க இவங்க அப்படின்றது. அப்படின்னா யாரையாவது பாக்குறோம் அப்படின்னா சரீர ரீதியில பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க என்னுடைய அம்மா அப்பா, இவங்களுடைய என்னுடைய கணவன் மனைவி, இவங்க என்னுடைய மகன் மகள் அப்படிங்கிற நினைவு வந்துடும். அதனால உங்களுடைய உள் உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற உள்ளுணர்வு இருக்கணும். ஆத்மாவை பாத்தீங்கன்னா இவங்க என்னுடைய சகோதர ஆத்மாங்கிற உள்ளுணர்வு வரும். அதுதான் எல்லையற்ற பார்வை. எல்லைக்குட்பட்ட பார்வை தேகத்தை பாத்தீங்கன்னா தேக ரீதியான அம்மா அப்பா, மகன் மகள், கணவன் மனைவி, அந்த ஞாபகம் வந்துடும். அதான் எல்லைக்குட்பட்டது, எல்லையற்றது. நீங்க எல்லையற்றதுல இருந்தீங்கன்னா மகான் ஆத்மாவா இருப்பீங்க. எல்லைக்குட்பட்டதுல இருந்தீங்கன்னா சாதாரண ஆத்மாவா, பாவாத்மாவா இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்றாரு. கூடவே அந்த உள்ளுணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆத்மாவா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும். உங்களுடைய உள்ளுணர்வு என்னுடைய சகோதர ஆத்மாங்கிற உள்ளுணர்வு இருக்கணும். அப்ப அந்த உள்ளுணர்வுல இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் சுப பாவனை, சுப காமனை நிறைந்ததா இருக்கணும். என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய உண்மையான தந்தையின் அறிமுகம் கிடைக்கணும். அந்த தந்தை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆஸ்தியான முக்தியோ ஜீவன் முக்தியோ அதற்கான பாக்கியத்துக்கு இவங்க தகுதியுடையவங்களா ஆகணும். இவங்களுக்கும் நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற அந்த சுப பாவனை, சுப காமனை ஏற்படணும். அப்படிப்பட்டவங்களதான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும்னு சொல்ற. உணர்வுகள் எப்படி இருக்கணும்? சகோதர ஆத்மா, சுப பாவனை, சுப காமனை நிறைந்ததா இருக்கணும். சகோதர ஆத்மா, அந்த சகோதர ஆத்மாக்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய சுபபாவனை, சுபகாமனை, அவங்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிற. சகோதர ஆத்மாக்களுக்கு அனாதி ஆதி சொரூபம் இறைவா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அடையணும்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அவங்க முக்தி அடையினாலும் தந்தையின் அறிமுகம் கிடைச்சுதானே ஆகணும். அது எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும், ஆனா அர்த்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான். சரி, ஓகே சிஸ்டர். திருஷ்டி மற்றும் விருத்தி எல்லையற்றதாக இருக்கிறதோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். ஆழமான விஷயம் இது. மேலோட்டமா ஒரு வார்த்தையா பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். அந்த உள்ளுணர்வுக்கு என்னென்ன ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு, பார்வைக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு, அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி என் வாழ்க்கையில நான் அதெல்லாம் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கணும். எப்படி நான் மகாராஜா மகாராணி ஆகிறது சத்தியத்துல, அப்ப எனக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கணும், எனக்கு எந்த அளவுக்கு ஞான பலம் இருக்கணும், எந்த அளவுக்கு எனக்கு குணம் இருக்கணும், எந்த அளவுக்கு இந்த இந்திரியங்களையும்
இந்த பிரகிருத்தியை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆர்வம் ஏற்படும் போது கண்டிப்பா தந்தை கொடுத்த ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காவே விரும்பும், மனம் ரியலைஸ் ஆகும். சரிங்க சிஸ்டர், ஓகே, சூப்பர் வரதானம், சூப்பர் ஸ்லோகன், நிறைய விஷயத்த சொல்லிட்டோம். சின்ன முரளி தான், 50 நிமிஷத்துலயே முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்ல ஆழமான கருத்து இன்னைக்கு. நல்ல ஆமா சிஸ்டர். முரளி வரதானம் தான் நமக்கு. ஆமா. முரளிக்கு. சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.